குடிசை வீட்டு மருமகள். ஆசிரியர் தாரமங்கலம் வளவன். குரல் வி. ரமேஷ் என்னும் சினிமா விரும்பி. நிறைய பரிசு பொருட்களுடன் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான் குமணன். கிராமத்துக்கு வரும்போதே இராணுவ வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தான் வந்திருந்தான். பணியில் சேர்ந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. கிராஜுவிட்டி மற்ற சில சலுகைகள் கிடைக்கும் என்றார்கள். மேலும் எக்ஸ் சர்வீஸ்மேன் என்பதை உபயோகப்படுத்தி வேறு வேலை எளிதில் வாங்கிவிடலாம் என்றார்கள். அவனுக்கும் நம்பிக்கை இருந்தது, சுலபமாக வேறு வேலை கிடைத்துவிடும் என்று. ஆனால் தன் அம்மாவிடமும் மற்றவர்களிடமும் வேலையை விட்டுவிட்டதை சொல்லாமல் நீண்ட விடுவிப்பில் வந்திருப்பதாக சொல்லி வைத்தான். வேறு வேலை கிடைத்த பிறகு சொல்லிக் கொள்ளலாமே என்று திட்டம் போட்டான். ஆனால் பிரச்சனை அவன் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து துவங்கியது. அவனை பொறுத்தவரை வேறு வேலை வாங்கிய பிறகுதான் கல்யாண பேச்சு எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான். ஆனால் ஏற்கனவே ஒவ்வொரு முறை விடுப்பில் அவன் வரும்போதும் அவன் கல்யாணத்தை கண்டிப்பாக முடித்துவிடும் என்ற எண்ணத்தில் இருந்த அம்மா இந்த முறை அவனுடைய விடுப்பு முடிவதற்குள் நிச்சயம் கல்யாணம் நடத்திவிட வேண்டும் என்று அதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டான். யார் அந்த பெண் என்றால் அம்மாவின் அண்ணன் மகள் அம்பிகாதான். அம்மாவை கேட்டால் அம்பிகா எனது மருமகள் என்பது அவள் பிறந்தவுடனே நிச்சயமாகிவிட்ட யசம் என்பாள். இப்படி அம்மா மும்முரமாய் அவனுடைய கல்யாண வேலையை ஆரம்பிப்பாள் என்பதை குமணன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. வேலையை விட்டுவிட்டதை வேறு யாருக்கும் சொல்லவில்லை என்றாலும் கூட மாமாவுக்கு தெரியப்படுத்திவிட வேண்டும். இல்லை என்றால் வேலையை விட்டுவிட்டுவதை மறைத்து தன் பெண்ணை கல்யாணம் செய்து ஏமாற்றியதாக அவர் ஆத்திரம் கொள்வார். முதலில் அம்மாவிடம் சொல்லிவிடலாமா? இல்லை, நேரடியாக மாமாவிடமே சொல்லிவிடலாம். மாமா வீடு உள்ளூர் தான். அம்மாவுக்கு தெரியாமல் போய் எல்லா விஷயத்தையும் மாமாவிடம் சொல்லிவிட்டு வந்து விடலாம். வேலையில் இல்லை என்பது தெரிந்த பிறகும் அவர் தன் பெண்ணை தருகிறேன் என்று சொல்கிறாரா என்று பார்க்கலாம். சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பினான். அப்போது அம்மா இருக்காங்களா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தால் எதிர் வீட்டில் இருக்கும் தெய்வானை. அவளுடைய வீட்டை வீடு என்று சொல்ல முடியாது, வெறும் ஓலை குடிசைதான் அது. அவளுடைய அம்மா சின்ன வயதிலேயே போய்விட தன் குடிகார அப்பாவுடன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறாள் அவள். களை பிடுங்க, நாற்று நட என்று வயல் வேலைக்கு கூலிக்கு போகிறாள் அவள். தான் சீக்காக படுக்கும் போதெல்லாம் தெய்வானியை வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்வாள் அம்மா. அவன் ஜம்முவில் இராணுவத்தில் இருக்கும்போது அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் என்று போன் வந்தது. நான் வர வேண்டுமா என்று அவன் கேட்டபோது, தேவையில்லை, எதிர் வீட்டு தெய்வானை நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். வயல் வேலைக்கு கூட போகாமல் 24 மணி நேரமும் கூடவே இருந்து பார்த்துக் கொள்கிறாள் என்று அம்மா சொன்னாள். அப்படி கவனித்து அம்மாவை குணமாக்கினாள் அந்த தெய்வானை. உடம்பு சரியானவுடன் அவளுக்கு கொடுக்கும் கூலி பணத்தை மிச்சம் விடுவித்து விடலாம் என்று அவளை வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் அம்மா. தெய்வானை அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாள். அடிக்கடி வந்து அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்வாள். கூலி என்று எதையும் எதிர்பார்க்க மாட்டாள். அம்மா பழைய சாதம் கொடுத்தால் கூட அதிலேயே திருப்தி அடைவாள். அம்மா உள்ளே தான் இருக்காங்க, நீ உள்ளே போ, நான் வெளியே போயிட்டு வரத அம்மா கிட்ட சொல்லிடு. தெய்வானையிடம் சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தான் குமணன். மாமாவின் வீடு ஊரின் வடக்கு எல்லையில். அவர் வீட்டை நெருங்கும் போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. மாமா வீட்டுக்கு போய் மாமாவிடம் நேரடியாக என் விஷயத்தை சொல்ல வேண்டும். அது தவிர அம்பிகா வேறு வீட்டில் இருப்பாள். இந்த சமயத்தில் அங்கே போவது சரிதானா? எல்லோருக்கும் ஏன் தர்ம சங்கடத்தை கொடுக்க வேண்டும்? சின்ன மாமாவோ பக்கத்தில் தான் இருக்கிறார், அவரிடமே விஷயத்தை சொல்லிவிட்டு வந்து விடலாமே. சின்ன மாமா பெரிய மாமாவிடம் சொல்லிக் கொள்ளட்டும். இவ்வாறு எண்ணிய குமணன் சின்ன மாமாவிடமே விஷயத்தை சொல்லிவிட்டு வீடு வந்து விட்டான். அன்றிரவு பூகம்பம் வெடித்தது. மாமா வீட்டில் இருக்கும் வேலைக்காரன் ஓடி வந்து அம்மாவிடம், அண்ணன் உங்களை கையோட கூப்பிட்டு வர சொன்னாருங்க என்றான். அம்மா கிளம்பினாள். விஷயம் என்னமாக இருக்கும் என்ற குமணனால் ஊகிக்க முடிந்தது.
அம்மா வீட்டுக்கு திரும்போது மணி 10 இருக்கும். அழுது கொண்டே நுழைந்தாள். அவனுடைய முகத்தை பார்க்காமலே நேரே உள்ளே சென்றாள். பொழுது விடிந்தது. எழுந்தவுடன், அந்த தெய்வானதாண்டா என் மருமகள் என்றாள் அம்மா. கொஞ்சம் பொறுமா, வேற வேலை கிடைக்கட்டும். நம்ம ஊர் பேங்க்ல செக்யூரிட்டி வேலைக்கு மனு போட்டிருக்கேன், வரட்டும், அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றான் குமணன். சரிடா என்றாள் அம்மா. அடுத்த வாரமே அந்த பேங்க் வேலை கிடைத்தது அவனுக்கு. இப்ப என்னம்மா சொல்ற என்றான் குமணன். என்னோட மருமகள் தெய்வானதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றாள் அம்மா. குமணனுக்கும் அது மகிழ்ச்சிதான். நன்றி.